கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் தந்த மகாபெரிய ஸ்லாக்கியத்தை நினைத்து என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல தருணத்திற்காக, எனக்கு இந்த சமயத்தை தந்த சபைக்காக, தேவ பிள்ளைகளுக்காகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரே ஒரு வசனத்தை இன்று முன்வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 25வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நிலைமை, மணவாளனை எதிர்நோக்கி காத்திருக்கிற மணவாட்டி சபையாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவரும் காத்திருந்து எப்படி நம்முடைய ஆத்மா இன்றைக்கு நித்திரை மயக்கம் அடைந்திருக்கிறதா, இல்லை ஒரு விழிப்புள்ள இருதயம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்கும்படியாக இந்த வசனத்தை கர்த்தர் இந்த நாளிலே தந்திருக்கிறார். இந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திறப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி தாமதமோ நாதா நீர் வரவே, கோடா கோடி தூதர் சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதமோ நாதா நீர் வரவே, நிலையில்லா உலகில் பல துன்பங்கள் பெருமலைகள் போல் புரள்கின்றதே. பாருலகினிலே பெருகிடுதையோ பரிதாபமாய் மனசஞ்சலங்கள், வந்து சேர்த்து கொள்ளும் என்னை நீர் வேகமாய். இன்றும் நோக்குகிறேன் உம்மை நான் ஏகனாய். எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. ஆதி விஸ்வாசம் தள்ளிய அநேக லோக சுகங்களை தேடுகின்றார். தியாகிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றனர். ஐயோ விசுவாச ஜீவிய நஷ்டமாய், என் இளைப்பாறுதல் என்றும் உம்மிலே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதா முகம் காணவே. இனி தாமதமோ நாதா நீர் வரவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு சிறு கூட்டமாக அப்பா, மணவாளனாகிய நீர் எப்போது வருவீர் என்று ஒரு கூட்டம் எப்போதுமே காத்திருக்கிறதப்பா. அந்த கூட்டத்திலே நாங்களும் இருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இன்றைக்கு ஆதி விசுவாசம் பெற்ற அநேக விசுவாச பாதையை விட்டு ஒரு அகந்திருக்கிறாங்கப்பா. உலக சுகங்களை தேடி அலைகின்றாங்கப்பா. வந்து சேர்த்து கொள்ளுங்கப்பா எங்களை வேகமாய். நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா எங்கள் நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை
நாங்கள் சற்று சிந்திக்க போகிறோம். ஆவியானவர் பேசுவீராக ஆண்டவரே. அப்பா, மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் அயர்ந்த நித்திரை மயக்கம் அடைந்தார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய நிலைமைகள் எப்படி காணப்படுகிறது? உங்க பார்வையில நாங்க எப்படி இருக்கிறோம்ப்பா? ஒருவேளை எங்க பார்வையில நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் வசனத்தின்படி தகப்பனே, உங்க பார்வையிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக. நாங்கள் அதில் சீர்பட்டு ஆண்டவரே மறுபடியும் அப்பா எங்களை விழிப்புள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள ஆவியானவர் இந்த காலை வேளையில் இடைபடுவீராக. அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தருகிறேன். கர்த்தர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. அப்பா, இந்த நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி இந்த திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இருக்கா கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இதனுடைய பின்னணி 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவர் எல்லாம் உவமையா சொல்லும்போ எல்லாவற்றிலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை பார்க்கும்போது காத்திருக்கிறவர்கள் அநேகமாக இருந்தாலும் ஆனால் போய் சேருகிற கூட்டம் கொஞ்சமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்புள்ள கூட்டம் கொஞ்சமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே ராத்திரி மணவாளனுக்காக காத்திருக்கிறாங்க. எல்லாரும் 10 பேரும் தான் காத்திருந்தாங்க. 10 பேரும் தான் விழித்தாங்க. 10 பேரும் தான் ஆயத்தமாக இருந்தாங்க. 10 பேருக்கு தான் மணவாளுடைய சத்தமும் கேட்டது. அல்லேலூயா. 5 பேருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் கேட்டது. ஆனால் ஆயத்தமாய் விழிப்போடு இருந்தவர்கள் 5 பேர் மாத்திரமே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபை ஆவிக்குரிய சபையிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் இயேசு வருகிறார் என்று சொல்லி 2024 வருஷங்கள் ஆகிறது, இன்னும் காணலை என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு இயேசு வந்துவிட்டு போய்விட்டார். ஆகவே இனிமே அவருடைய வருகை யாரும் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டாம். நாம் இப்போது இருக்கிறது தான் ஆண்டவருடைய மகிமையான 1000 வருஷ அரசாட்சியில் நாம் இருக்கிறோம் என்று ஒரு கூட்டத்தார் சொல்ல, ஒரு கூட்டத்தார் உலகத்தோடு தங்களுடைய ஆதி விசுவாசங்களை விட்டு பிரிந்து இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இன்னும் காணவில்லை, மனம் அடிவாகி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து தங்கள் விசுவாச பாதையை விட்டு வழுவி போயிருக்கிறார்கள். ஆனால் 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது. அது ஒரு சிறு கூட்டம். ஆமென். அல்லேலூயா. எப்போது அவர் வருவார், எப்போது என்னை சேர்த்து கொள்ள வருவார், அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற கூட்டம். இந்த கூட்டங்கள் பல காரியங்களை போதித்தாலும் பேசினாலும், உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய காதுக்கு நேராக வந்தாலும், அவர் வருவதற்கு இன்னும் தாமதிக்கும் என்று சொன்னாலும், ஆனால் இல்லை அவர் சீக்கிரமாய் வருவார் என்று ஒரு கூட்டம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறபடியால் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மணவாளன் வர தாமதிக்கும் போது என்னென்ன நடக்கிறது? அல்லேலூயா. இன்றைக்கு மணவாளன் வர தாமதமாகி கொண்டே போகிறது. நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் வர தாமதிக்கும் ஒரு கல்யாண வீட்டிலையும் 10 மணிக்கு மணவாளன் இருக்கிறார் என்று சொல்லி 10:30 11 மணி ஆன உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க? கொஞ்சம் சலசலப்பு உண்டாகும் இல்லையா? அது 11:30 12 மணி ஆச்சு. ஒரு வேளை வண்டி ஏதாவது பிரச்சனை, இல்லைன்னா டிராஃபிக்காக இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறது. கொஞ்சம் தாமதமானாலே அந்த திருமண வீடு சந்தோஷமாக இருக்கிற வீட்டுக்குள்ளே பல அபிப்பிராயங்களை சொல்லுவாங்க. அப்படி தானே? பல அபிப்பிராயங்களை சொல்லுவாங்க. அதே இது அப்படியே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு வரும்போது மணவாளன் இதோ வருகிறேன் என்று சொல்லி காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன் அவர் வரவில்லை? அல்லேலூயா. ஏன் தாமதமாகிறது? இதுதான் என் கொஸ்டின். அல்லேலூயா. ஏன் தாமதமாகிறது? மணவாளன் வர ஏன் தாமதமாகிறது? அல்லேலூயா. கண்டிப்பாக வருவார். ஒரு திருமண வீட்டில் ஒரு மணவாளன் வர வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் இன்னொரு வண்டியை பிடிச்சி என்ன செய்வார்? வந்துதான் ஆகணும். அந்த மணவாட்டி என்ன செய்வா? காத்திருப்பா. கொஞ்சம் லேட்டானாலும் அவர் வருவார். அல்லேலூயா. நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து லேட்டானாலும் அவர் என்ன செய்வார்? வருவார். அவர் இன்னும் என்ன செய்யலை? வரல. பல உபதேசங்கள், பல காரியங்கள் நம்முடைய சிந்தையிலே காதுகளிலே கேட்டாலும் தேவ பிள்ளைகள் ரொம்ப எப்படி தைரியமாக எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். நம்ம அவர் வருகிறது வரை கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நாம் இருக்கணும். இப்போ ஏன் இந்த மணவாளன் வர தாமதமாகிறது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில வசனங்களை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எபேசியர் 5:14.
அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. இப்போ மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து என்ன செய்தாங்க? தூங்குனாங்க. இப்போ சபை என்று சொல்லும்போது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை நாம் ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தூக்கம் எப்படி இருக்கிறது? மரித்தோரிடத்தில் நம்முடைய தூக்கம், நாம் தூங்குகிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தவங்களை எத்தனை தட்டுனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எழும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மரித்தவங்க கூட தூங்கி கொண்டு இருக்கிறாங்களே, இவங்களுடைய நிலைமையை சற்று நாம் யோசிப்போம் என்றால் சற்று வித்தியாசமானது. அல்லேலூயா. ஒரு மரித்து போன ஒரு சரீரம் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் இல்லை அதிகமாக அதை எப்படியாவது இன்ஜெக்ஷன் போட்டு அப்படி இப்படி வைத்தாலும் ஒரு கொஞ்சம் நாட்கள் அதை வைத்திருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த சரீரம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு அது அழுக தொடங்கும். அல்லேலூயா. அது அழுக தொடங்கும். அப்போது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையை பார்த்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இன்னைக்கு நாம் தூங்குகிற இந்த தூக்கம் ஆவிக்குரிய தூக்கம் அல்லது நாம் சந்திக்கிற நபர்கள் யாரிடத்துல நாம் இருக்கிறோம், யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம், இந்த உலகத்தில் மரித்தவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நம்மளே சற்று யோசிக்க வேண்டியதுதான். உலக பிரகாரமாக பார்த்தா ஒரு மரித்த சரீரத்துக்கு கூட சில வீடுகளில் சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தனிமையாக இருப்பாங்க. சில வீட்டில் தாயார் இறந்து போவாங்க. அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? அந்த சரீரத்தோடு இருக்குமா. பிறகு என்ன செய்யுமா? நாற்றம் அடிக்கும் போது தான் போலீஸுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தகவல் கொடுத்து வர வச்சு திருப்பி அதை என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இப்போது நாம் யாரோடு தொடர்பாக இருக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் உலகத்துக்குரிய மனிதர்களோடு நம்முடைய தொடர்புகள் இருக்குமானால் ஆவிக்குரிய வட்டாரத்தை விட்டு ஆண்டவர் தான் வர தாமதமாகிறது, கொஞ்சம் உலகத்திலே கலந்திருப்போம் என்று இருந்தால் நம்முடைய அந்த மரித்த சரீரத்தோடு சேரும்போது 1 நாள் 2 நாள் நாமும் நன்றாக இருப்போம். அடுத்து அது நம்மை ஆட்டோமேட்டிக்காக ஒட்டி கொள்ளும். அல்லேலூயா. அந்த புழு நம்மளே என்ன செய்யும்? அரிக்க தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அரிக்க தொடங்கும். ஆனால் நமக்கு என்ன செய்யாது? சொரணை இருக்காது, தெரியவே தெரியாது. அடுத்து கொஞ்சமாக அது தின்னுட்டே இருக்கும், தெரியாது. அடுத்து நாற்றம் வைக்கும், அதுவும் தெரியாது. ரொம்ப நாற்றம் வைக்கும் போது உலகுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் கர்த்தர் தாமதிக்கிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ மரித்து போன அனுபவத்திலே மரித்தவர்களோடு கூட சேர்ந்திருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் போய்கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சமாக போய்கொண்டு நமக்கே தெரியாது என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. நாற்றம் வைக்கும் முன்னே. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாற்றம் வைக்கிறதற்கு முன்னதாக நம்ம ஆண்டவரிடத்திலே திரும்புவோம் என்றால் கர்த்தர் சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. 2வது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ரோமர் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் இருக்கிறதென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காலத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கிறது, நம்ம சபைக்குள்ள என்ன நடக்கிறது, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, காலத்தை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் முக்கியமாக அறிய வேண்டியது காலம். இன்னைக்கு எந்த காலத்தில் இருக்கிறோம்? இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எப்படி? வேதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களும் வேத வசனமும் ஒன்று கொண்டு கரெக்டாக எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது? நித்திரையா இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அல்லேலூயா. நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். நாம் நித்திரையா இருந்தால் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 13. அடுத்த வசனம் கூட இது இரவு போதும். இதில் நம் காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல அதை குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த தொடர்பு, அந்த நெருக்கம்
மிக ஒரு ஆண்டவரிடத்துல சமீபித்து வருகிற ஒரு அனுபவம் இருந்தது. இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு அபிஷேகம் பெற்றோம்னா அந்த நேரத்தில் அதிகமாக ஜெபிக்கணும்னு நமக்குள்ளே என்ன வரும்? ஒரு உந்துதல் வரும். நம்ம ஆண்டவரோடு ஒரு பேர் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஆண்டவருக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பு சமீபமாக இருக்கும். ஒரு நெருக்கம், ஒரு வேத வாசிப்பு, ஒரு அந்யோன்யம், சபை கூடி வருதல், ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு வேத வாசிப்பு, இதெல்லாம் மிக நெருக்கமாக இருக்கும். இன்னைக்கு அப்போஸ்தலர் என்ன எழுதுகிறாங்க? அதை விட அதிகமாக என்ன செய்யணுமா? அதிகமாக நம்ம ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு மிக சமீபமாக இருக்கிறது என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை சேர்த்து கொள்ள அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு மிக சமீபமாக இருந்தது, இன்னைக்கு அதிசமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதுன்னா என்ன? ஆண்டவருடைய இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சேர்த்து கொள்ள மிக சீக்கிரமாக வரப்போகிறார். அதான் நம்முடைய ரட்சிப்பு மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே நாம் காலத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். களியாட்டுகள், வெறிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில சுபாவங்கள் நம்ம ஈஸியாக சொல்லி விடுவோம். சில நேரங்களில் அதிகமாக நம்ம பேசுவோம். வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதிக வார்த்தைகளை பேசினா கூட நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்க வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? அல்லேலூயா. மனுஷர் வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? நம்ம ஒரு சிலராக கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பேசுகிறோம்? இன்னைக்கு காலையிலேருந்து இத்தனை நேரம் வரைக்கும் கர்த்தரை துக்கப்படுத்துகிற எந்த வார்த்தையுமே என் வாழ்க்கையில் வரலன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு நேரம் நம்ம ஏதாவது பேசியிருப்போம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம சபை என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நம்ம ஒரு நித்திர மயக்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சபை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு நித்திரை மயக்கம் இருக்கிறது. காலம் இது எந்த காலம் என்று தெரியாமல் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் 100க்கு 100 நல்லவர்கள் அல்ல, எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நமக்கு அறிவிப்பதற்காக, அதை உணர்த்துவதற்காக தான் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள். ஆமென், அல்லேலூயா. இதை உணர்த்த நமக்குள்ள ஒரு வாஞ்சை, நாளைக்கு வருவார், இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், அடுத்த நாள் வருவார், இந்த வருஷம் வருவார். எப்போ வருவார் என்று யாருக்குமே தெரியாது. இதா ஒருவர் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் தாமதிக்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசனம். தூசியை விட்டு, அடுத்து நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும்? தூசியை விட்டு ஒரு தேவ பிள்ளை எழும்ப வேண்டும். முதலாவதாக நம்ம மரித்தோரிடத்தை விட்டு, தூங்குகிறதை மரித்தோரை விட்டு நாம் எழும்ப வேண்டும். 2வதாக நம் நித்திரையை விட்டு நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. 3வதாக ஒரு தேவ பிள்ளை தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்னதான் இந்த தூசி நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் தூசி இருக்கிறது? அல்லேலூயா. என்னதான் தூசி இருக்கிறது என்று வாசிக்கலாம். ரோமர் 13வது அதிகாரம் 12, 13வது வசனம். ரோமர் 12, 13வது அதிகாரம் 12, 13. அந்தகாரத்தின் கிரியைகள். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எல்லாமே என்ன காரியங்கள்? அந்தகாரத்தின் கிரியை. அதான் இதில் முதல்ல வாசித்தோம். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை. அல்லேலூயா. பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல எப்படி நடக்கணுமா? சீராய் நடக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சில தூசிகள், ஆண்டவருக்கு பிரியப்படாத ஒரு சில காரியங்கள், ஒரு சில குணாதிசயங்கள். அதுதான் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று. சிலருக்கு உதறதுக்கு மனசே இருக்காது, எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க, எல்லாம் சேர்ந்துருக்கும். அன்னைக்கு ஆதாம் வந்து ஒரு கீழ்ப்படியாமைதான் ஒரு பாவமாக காணப்பட்டது. சொன்னதை என்ன செய்யலை. இப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்லி எத்தனை காரியங்களை நாம் செய்கிறோம், எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள்னா வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், சபை போதிக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. சபை போதிக்கிறதான் கர்த்தர் சொல்லுகிறதான காரியங்கள். அப்போ நம்ம தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறைப்பட்டு போன அனுபவங்கள், சத்ருவினால சிறைப்பட்ட அனுபவங்கள், பாவத்தினால் சிறைப்பட்ட அனுபவங்கள், அக்கிரமத்தினால் சிறைப்பட்ட அனுபவங்கள், உலக காரியங்கள். இன்னைக்கு உலக காரியங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்து போனான்னா, பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, உலக காரியங்கள்
அநேக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு மாதிரி காணப்படும். அல்லேலூயா. என்ன எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் மேலே அதை வைக்க பழக வேண்டும். ஆமே. கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு கடந்த நாட்களில் ஒரு சபையிலே போயிருந்த போது அந்த இடத்துல ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததான பிள்ளைகள், அதில் ஒரு சகோதரி 30 வயசுக்குள்ளாக தான் இருக்குது, வாலிப பிள்ளை, பயங்கரமான இந்து சமுதாயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. இதற்கு முந்தின தடவை நான் போயிருந்த போது அந்த பிள்ளை எல்லா ஆபரணங்களும் அணிந்திருந்தார். ஒரு ஹிந்து பிள்ளை, நல்லா கவனிங்க, ரொம்ப சமுதாய கட்டுக்குள்ளே இருக்கிறதான பிள்ளை, எல்லா ஆபரணங்களும் அணிந்திருந்தா. அவங்க அம்மா எல்லாம் கழிச்சு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இப்போ இந்த பிள்ளை மட்டும் இப்படி இருந்தா. அப்போது நான் நினைத்தேன், ஆண்டவரே இவ கலெக்ஷனா நல்லா இருக்குமேன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஃப்ரெண்டில் நான் வந்து பார்க்கும்போது வசனம் எல்லாம் வாசிப்பா. எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, ஆண்டவரே இது ஒரு பூரண ரூபவதியாக என்ன செய்யணும், மாற வேண்டும். அந்த சமுதாயத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி என் மனசுக்குள்ளே நினச்சேன். நான் ஜெபிக்க ஒன்றும் இல்லை. கடந்த நாட்களில் அந்த இடத்துல போயிருக்கும்போது அந்த பிள்ளை என்கிட்ட வரந்தியா, எந்த ஒரு காற்றுல இல்லை, கழுத்துல இல்லை, மோதிரம் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நிற்கிற வாலிப பிள்ளை. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சாப்பிடி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்லியா, அக்கா நான் எல்லாம் கழிச்சிட்டேன் அக்கா, நான் ஒன்றுமே கேட்கல அவள்கிட்ட, நான் எல்லாம் கழிச்சிட்டேன். எப்படிம்மா இது சாத்தியம், எப்படி நீ இது கழிச்சின? அக்கா என் கழுத்தில் ஒரே ஊரல், எனக்கு செயின் போடவே முடியல, காற்றுல ஒரே ஊரல். கலத்தின பிறகு எனக்கு என்ன போச்சு, ஊரல் இந்து. அல்லேலூயா. ஒரு இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு தேவ பிள்ளை, கழுத்துகள் உள்ள கட்டுகள். அல்லேலூயா. சில கட்டுகளை அவங்களுக்கு என்ன இருக்காது, மனம் இருக்காது. எல்லாத்துக்கும் இருப்பாங்க சபையில், திருவிருந்தில் இருக்கும்போது வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன கட்டுகளை அவிழ்க்கப்படுவதற்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள அந்த பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், இவ விரும்பி தான் நான் கலெக்ஷனா, இவ அதான் நீங்கள் ஏதாவது இல்லைம்மா நான் சொல்லவே இல்லை, அவளுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட ராஜா உன்னிலே பிரியமாக இருக்க வேண்டும் என்றார். இந்த உலக பிரகாரமான சில கட்டுகளும் சில காரியங்களும் அல்ல நம்மை கொண்டு பரலோகத்தில் சேர்ப்பது. கர்த்தர் விரும்புகிற ஒரு மனவாட்டிக்கு அவருடைய அலங்காரத்தினால் உள்ள அலங்காரம் மாத்திரமே. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தூசியை உதறி விட்டு நாம் எழும்ப வேண்டும். நம் மார்க்கு சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்லுவார், நான் வாசிக்க வேண்டாம், நீங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்ன செய்யுங்க, உங்களை ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கொள்ளலைன்னு வைங்களேன், ஒரு தூசி கூட உங்கள் காலில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அத்தனையும் பொடியை தட்டி இட்டுட்டு போங்க. நாளைக்கு அந்த பொடி என்ன செய்யுமா, சாட்சி கொடுக்குமா விரோதமாக. சோதோம் குமாராவுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அதற்கு நேரிடுவது எப்படி இருக்குமா, லகுவாக இருக்குமா. அப்போ அதை விட பயங்கரமாக இவ்வளோ ஆண்டோடைய காரியம் சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்து வசனங்களை படிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை, உண்மையான ஒரு தேவ மனிதனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஊழியக்காரன்னு சொன்னால் இன்னைக்கு மதிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு பிள்ளைகள் மரியாதை கொடுக்காத மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய கரத்தில் வெளியேறப்பட்டவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க காலில் இருக்க செருப்பில் இருக்க பொடியை மன வேதனை அடைஞ்சு ஊழியக்காரன் வீட்டுக்கு வரும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் வீட்டுக்கு வருகிறதே ஒரு பாக்கி. ஹல்லேலூயா. வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம். சில வீடுகளில் ஊழியக்காரன் போய் வெளியே நின்று உள்ளே இருந்துட்டு கதவு திறக்க மாட்டாங்க. கொஞ்சம் நினச்சிருக்கீங்க, நம்ம பெரிய ஆட்கள் நினைக்கலாம் சோதாம் குமாராவுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், அது கூட லகுவாக இருக்குமா. அது எப்படி லகுவாக இருந்தது, ஃபுல்லாக அக்னினால வெந்து போச்சு, ஒன்று கூட மிஞ்சலை. நோவாவுக்கு காலத்தில் என்னாச்சு, ஒன்று கூட மிஞ்சலை. நீதிமானாக இருந்த நோவா மட்டும்தான். அப்போது ஒரு ஊழியக்காரனை எப்படி ட்ரீட் பண்ணணும், வீட்டில் வந்தால் எப்படி, நமக்கு ஒரு வேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உபசரிப்பு மனதார என்ன செய்யணும், உபசரிக்கணும். அந்த ஊழியக்காரன் காலில் இருந்து ஒரு பொடி கீழே மனம் நொந்து அல்லாமல் தட்டிட்டு போட்டு பிரச்சனை இல்லை, மனம் நொந்து ஒரு பொடி தட்டிட்டு போனால் நம்ம நிலைமை கர்த்தர் கடைசி நாளில் கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம மணவாளனை எதிர்நோக்கி காத்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய ஆத்மா எப்படி வாஞ்சிக்கிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு காணுகிற இந்த ஊழியக்காரனையே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா ஊழியக்காரனை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ராஜாதிராஜாவாகிய கர்த்தரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இல்லை ஆண்டவரே உண்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இது எனக்கு முடியாது, ஐயா இல்லை. ஹல்லேலூயா. நான் வைத்திருக்கிறேன், ஸ்தானாபதியாக நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே அவங்க காலில் இந்த தூசின்னு சொன்னால் இப்போ புரியுதா, தூசி அவங்க காலில் இருக்கிற அந்த சாபம், தூசியை ஒரு சாபமாகவும் எடுத்துக்கொள்ளலாம்.
தூசி இருந்தால் கூட நமக்கு பெரிய வேதனை. அல்லேலூயா. ஆகவே அந்த காரியத்தில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் ஏன் மணவாளன் வர தாமதமாகிறார்? நாம் மரித்தவர்களை விட்டு நாம் எழும்ப வேண்டும். 2வதாக நித்திரையை விட்டு நாம் எழும்ப வேண்டும். 3வதாக தூசியை உதறிவிட்டு நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. இப்படி இருக்கிறது. கர்த்தர் வர தாமதிக்கிறது. இந்தந்த காரியங்கள்லாம் கர்த்தர் தாமதிக்கிறார். ஒரு சில முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் நம்முடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். நீங்கள் நினையாத வேளையிலே வந்து தூங்குகிறவர்களாக நம்மை கண்டுபிடிக்க கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை கர்த்தர் வர தாமதிக்கிறது. இதற்காக இப்பேற்பட்ட காரியங்களுக்காக ஒரு மணவாட்டி இன்னும் ரெடி ஆகலை. ரெடியான மணவாளன் வந்திருப்பார். இனி நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் என்றால் நம்மை தூங்குகிறவர்களாக அவர் கண்டுபிடிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் உவமைகளாக தான் என்ன செய்கிறார் சொல்லியிருக்கிறார். அப்போது நம்மை பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு தூக்கத்தில் இருக்கிறதா விழித்திருக்கிறதா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா வாழ்ந்தாதான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு பூரண சந்தோஷமாக இருக்க முடியும். வயிற்றுக்கு சாப்பாடை கொடுத்தாலும் மனசில் சமாதானம் இல்லைன்னா அந்த சாப்பாடு என்ன செய்யாது? இறங்காது. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. மனம் சரியில்லை, ஒரு சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அப்படி இருந்தால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நமக்கு என்னதாக இருக்கணும்? பிடிக்காது நமக்கு. அப்படி தானே? அப்போது நாம் ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாது? தூங்குகிறவர்களாக நம்மை கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் நீங்கள் நினையாத வேலையில் நம்ம நினைக்க மாட்டோம் அவர் எப்போ வருவார்கள். 10 பேரும் தூங்கினாங்க. பார்த்துட்டே இருந்த அவ காணல, தூங்கினாங்க, நித்திரை மயக்கம் அடைந்தாங்க. ராத்திரி ஆனோன்னு தூங்கினாங்க 10 மணி. நடுராத்திரி ஒரு 12 மணிலேருந்து 3 மணிக்கு உள்ளாக நடுராத்திரி ஆன போது இதோ மணவாளன் வருகிறாருன்ற சத்தம் கேட்டது. 10 பேருக்கும் தான் கேட்டது. 10 பேரும் தான் எழுப்புனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நினையாத நேரத்தில் அவர் வருகிறார். காலையில் வரலாம், சாயங்காலத்தில் வரலாம், மத்தியானத்தில் வரலாம், எந்த வேலையில் வேணும்னாலும் வரல. நம்ம நினைக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். அப்படி தானே? வரமாட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தூங்குகிறவர்களாக காணப்படக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்? அதுக்கு அர்த்தம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது. சூலேமித்தியார் சொல்லும்போது நான் நித்திரை பண்ணேன். சங்கீதக்காரன் நான் படுத்து நித்திரை பண்ணேன், என் இருதயமோ விழித்திருந்தது. ராக்காலங்களில் ஒரு மணவாட்டி சபையாகிய விசுவாசிகளுடைய இருதயம் எப்போது விழிப்பாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எப்போது விழிப்பாக இருக்க வேண்டும். எப்போ அவர் வருவார். அல்லேலூயா. சரீரம் தூங்கும், களைப்பில் தூங்கும், ஆனால் இருதயம் விழித்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் வாலிப ஊழியர்கள் அதிகமாக திறப்பில் நிற்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம நிர்மூலமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரும் இருக்க வேண்டும். அதற்கு கீழாக கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானாபதி நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு சபை. எங்கே போனாலும் எதுவுமே ஆகாது. உத்தரவாதம் உள்ள ஒரு இடம். ஒரு கோல்டு வாங்கினா அதுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு மிக்சி கிரைண்டர் எல்லாத்துக்கும் உத்தரவாதம். மனுஷனுக்கு உத்தரவாதம் இல்லை. மனுஷனுக்கு ஒரு உத்தரவாதம் பண்ண கர்த்தர் ஒரு உத்தரவாதம் உள்ள மனுஷனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் வரும்போது நம்மை தூங்குகிறவர்களாக காணாதபடிக்கு. அப்போ ஒரு விழிப்பு இருக்கணும். விழிப்பு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனால் விழிப்பு மாத்திரம் இருந்தால் போக முடியுமா? 10 பேரும் விழித்து போனாங்களா? 10 பேரும் போனாங்களா? மனம் வரைக்குள்ள பிரவேசித்தாங்களே. எத்தனை பேர் தான் போனாங்க? 5 பேர். 5 பேர் ஏன் போகல? எல்லாரும் ஆயத்தமாக இருந்தாங்க. 10 பேருக்கும் எக்கால சத்தம் வேற கேட்டுது. 10 பேரும் எழும்புனாங்க. 10 பேரும் கையிலையும் தீவட்டியும் இருந்தது. 10 பேரும் கொளுத்துனாங்க. ஆனால் 5 பேருக்கு எண்ணெய் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 பேருடைய வாழ்க்கையில் எண்ணெய் இல்லை, பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வரும்போது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இருக்கிற எல்லாரும் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மீட்கப்படும் நாடுக்கென்று கர்த்தர் ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். ஆவியானவர் அனுப்பி அவர் ஒரு முத்திரை போட்டிருக்கிறார் எல்லாருக்கும். அல்லேலூயா. அந்த முத்திரை நம்ம ரேஷன் கடையில் போய் ரேஷன் கார்டு கொடுத்தாதான் என்ன தர்றாங்க? அதுக்கு ஒரு தம்பு வேற வைக்க வேண்டியிருக்கு. முத்திரை போட்டாதான் நமக்கு பொருளே தரான்.
அப்போது ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். அந்த முத்திரை பெற்ற பரிசுத்தர்களை சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அப்போது நம்ம எப்படி இருக்க வேண்டுமா, விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. போதும். மற்றவர்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க அப்படி இருக்காங்களே, அந்த சபையில் உள்ளவங்க அப்படி இருக்காங்களே, மற்றவர்களை போல நாம் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. மற்றவர்களை போல நாம் விழிப்பற்ற நிலைமையில இருக்கக்கூடாது, எப்போவும் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 10 சபை பாரம்பரியத்துக்கு நேராக போனாலும் 10 சபை ஆவிக்குரிய சபை இருக்க தான் செய்யும். ஆமென். நீ தேடுனா நீ கண்டுபிடிப்ப. உனக்கு ஒரு டேப்லெட் வாங்கணும், எல்லா கடையிலையும் தேடி பார்க்க கிடைக்கல, திருநெல்வேலியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. போய் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? இன்னும் டாக்டர் தான் ஸ்பெஷலிஸ்ட், இன்னும் ஹாஸ்பிட்டலில் இன்னும் டாக்டர், இங்கே ஒரு இடமும் இல்லை. நம்ம போவோமா போக மாட்டோமா, என்ன தேவையோ அதற்காக நம்ம அதை தேடி ஓடுகிறோம். அப்போ ஏன் ஆவிக்குரிய காரியங்களில் இன்றைக்கி விசுவாசிகளுடைய இருதயங்கள் மழுங்கி போகிறது? இல்லையிலூயா. ஏன்? சரி பரவாயில்லை, அவங்களுக்கு தாங்களே என்ன செய்ய கொடுங்க, பரவாயில்ல, நம்ம இருந்துக்கிடலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவர் என்ன விரும்புகிறாரோ, எந்த நிலைமையில் இருக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த நிலைமைக்கு நேராக நம்ம என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். ஆமேன். மற்றவர்களை போல நான் இருக்கக்கூடாது. நான் சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம். அதான் எழும்பு எழும்பு சீயோனே. போதும். இப்போது எழும்பு கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பு, நீ இருக்கிற இடத்த விட்டு, எந்த இடத்துல இருக்குன்னு கர்த்தருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். எழும்பு, இருக்கிற இடத்த விட்டு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூக்கத்தை உதறிவிட்டு எழும்பு, நித்திரையை உதறிவிட்டு எழும்பு, மற்றவர்களுடைய இடையில் நின்று நீ என்ன செய், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ சீயோன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் சீயோனுக்கு போவோம் என்று சொன்னாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ என்ன செய், தரித்துக்கொள். உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, அது உலகுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் உனக்குள்ள ஒரு வல்லமை வைத்திருக்கிறேன், ஒரு மகிமையான வல்லமையை உனக்குள்ள நான் வைத்திருக்கிறேன். எதற்காக? உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக. அந்த வல்லமையை நீ தரித்துக்கொள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி காணப்படுகிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வஸ்திரங்கள் எப்படி காணப்படுகிறது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்திருக்கிறோமா, இழந்து விட்டோமா? இல்லை கரைப்பட்டு இருக்கிறதா, இல்லை பழசாய் போயிட்டு இருக்கிறதா நம்முடைய வஸ்திரங்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இங்கே தோற்று போய் வெள்ளை வஸ்திரம் தரிக்க முடியாமல் இருந்தால் பரலோகத்தில் எப்படி ஜெயம் பெற்றவர்களாக நாம் மாற முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வஸ்திரங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இவ்வான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய நிலைமைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி விழித்திருக்கிற ஒரு மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள தான் மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். கடைசியாக 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். கல்யாணம் வந்தது, அவருடைய நாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடிய ஒரு நாள் வருகிறது. ஏன் நம்ம ஆண்டவர் மணவாளன் வர தாமதிக்கிறார்? மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையுடைய நிலைமை அப்படிதான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நித்திரை மயக்கத்தில் சபை காணப்படுகிறது. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியார் அவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நம்மை நாம் தான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது நமது கடமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். 2 விதமான கல்யாணங்கள். உலக பிரகாரமான கல்யாணம், கானாவூரிலே கல்யாணம் இருந்த இயேசு கிறிஸ்து விருந்தாளியாக போனார். ஹல்லேலூயா. இப்போ மத்தியாகாயத்தில் ஒரு கல்யாணம் வரப்போகிறது. அதில் அவர் மணவாளனாக வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்படி சேர்க்க போகிறார்? அவர் மணவாட்டியாக சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், மீகா 1:3 அவர் என்ன செய்ய போகிறார்கள்? மீகா 1:3, யோவேல் தீர்க்கதரிசனம் 2வது அதிகாரம் 16வது வசனம், முதல் பாகம். ஹல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். போதும். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வரப்போகிறார். எதற்காக? யோவேல் 2:16. ஹல்லேலூயா. இரண்டாவது பாகம். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாளாக. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய அனுபவங்கள் ஹல்லேலூயா. நித்திரை மயக்கத்தில் இருக்கிறோமா? இல்லை விழிப்போடு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் நிதானித்து ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். காலத்தை பார்க்கணும். என்ன காலத்தில் இருக்கிறோம்? உலகத்தின் சம்பவங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? வசனம் அதற்கு ஒப்புமையாக என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து அவர் புறப்பட தயாராக இருக்கிறார். மணவாட்டியாகிய நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவரை ஆகாயம் சேர்க்க கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் சேர்த்து கொள்ள வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்க வேண்டுமா? தூங்குகிறவர்களை விட்டு எழும்புங்க, மரித்தோரை விட்டு எழும்புங்க, நித்திரையை விட்டு எழும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களைப் போல நாம் தூங்காதபடிக்கு விழிப்புள்ளவர்களாக நாம் இருப்போம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாகி, ஆயத்தமாகி, இயேசு வந்திடுவார். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாகி, ஆயத்தமாகி, இயேசு வந்திடுவார். தீவட்டியில் எண்ணெய் இல்லா கூட்டத்தார் ஏங்கி 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 அழுவார். தீவட்டியில் ஏங்கி 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 அழுவார். ஆயத்தமுள்ள சித்தர்கள் ஆனந்த கீதம் பாடுவார். ஆயத்தமுள்ள சித்தர்கள் ஆனந்த கீதம் பாடுவார். ஆயத்தமாக இயேசு வானில் வந்திடுவார்.